ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ஆஃப் லவ் எபிசோட் 3 and 4. நான் ஏன் 2 எபிசோட சேர்த்து போகிறேன்னா, ஒரு எபிசோட் மட்டும் போட்டால் எனக்கு 5 minutes தாங்க வருதுன்னு நான் பேசினா, அதனால வரப்போகிற எபிசோட்ஸையும் நான் 2 எபிசோடு சேர்த்து தான் போட போகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன மக்களே சொல்கிறீங்க? ஒரு எபிசோட் போடலாமா இல்லை 2 எபிசோடையும் சேர்த்து போடலாமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த சீரிஸ்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க, உங்களுக்காக தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் செய்கிறேன். இப்போ வாங்க மக்களே, நம்ம எபிசோட்ஸ்குள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நெல் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா மேக்னெட் இல்லாத நான் இனிமேட்டு எப்படி பண்ண போகிறேன், நானே ஒரு குழந்தை, நீ தான் என்னை சமாதானப்படுத்துவ அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு கிட்டாரை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. அப்படியே இங்கே ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ சேனோட பாரில் வந்துட்டு சீ வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. அங்கே வந்துட்டு நம்ம நெல் வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிப்பான்ல. இவன் வந்துட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்துட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டான். இவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. இங்கே சீ இருந்துட்டு நீ இவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி சீ அப்படின்ட்டு அந்த பக்கமாக போக, நீங்கள் நெல்ல இருந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு நான் சும்மா ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சேனகிட்ட சொல்லிட்டு இங்கே சீயை பார்க்க போவான். சீ இருந்துட்டு நெல்ல பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் வரக்கூடாதா, நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா தான் பண்ணனா, ஆமாம் நீ என்ன முழுசாவா பாடி முடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க. இங்கே சி அதுக்கு நெல் வந்துட்டு நான் கான்சர்ட்டில் தான் ஃபுல்லும் பாடுவேன், இப்போல்லாம் பாட முடியாது, சரி அதை விடு, இப்போ நான் நல்லா சிங்கரா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் நிற்பான். அதை விடுடா, சரி நான் நல்ல சிங்கராக இருக்கேன் இல்லாத போகிறேன், நீ என்ன உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கியான் நான் அசிங்கமாக இருக்கேன்ட்டு, அவன் சொன்னான் நான் உலக மாதிரி இருக்கேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் திருத்துன்னு வச்சுட்டு காலிலேருந்து என்ன ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. சி இப்போதான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டியிருப்பாங்க. சீக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல, அப்போவே நோட் பண்ணியிருப்பான் நம்ம நெல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லும் ஃபாலோ பண்ணது நில்லு தான் வந்து சீயை. இது ஆல்ரெடி இவனுக்கு தெரிஞ்சிருக்க போல சீக்கே. இவன் சிரிச்சுக்கிட்டே போக, நானும் அவனை ஃபாலோ பண்ணலையே அப்படின்ற மாதிரி நெல் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஆமாண்டா ஃபாலோ தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பின்னாடியே இங்கே துரத்திட்டு போக, இங்கே சேர்ந்துட்டு சேன்ட்ட இவன் ஏன்டா போவது இங்கே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கமாக சொல்லிட்டு போவான். சேன் வந்துட்டு அவன் கிடக்குறான், நீங்கள் வந்து உட்காருங்க, என் பார்ல பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் நானே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சேன் வந்துட்டு ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுக்குறான். அதை நெல் வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இவனுங்களும் அப்படியே பேசிக்கிட்டே குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ சேன் வந்துட்டு நெல்லுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சீக்கு வந்துட்டு உங்கள் பேண்டுனா அவ்வளோ பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் மேக்னெட் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நெல் வந்துட்டு என்ன பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு சேன் வந்துட்டு அதான் நான் இருக்கேன்ல, நீங்கள் எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு அப்படின்ற மாதிரி இங்கே இவனுக்கு குடிச்சிட்டு புலம்பிட்டே இருக்கானுங்க. அப்போ நெல் வந்துட்டு சீக்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் பீர் ஊற்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அதை கண்டுக்கவே மாட்டான். அவன் கண்டுக்கலாம் என்ன, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சேன் வந்துட்டு அவனுக்கு ஊற்றி விட்டு குடிக்கிறத இன்னும் நல்லா ஹெவியாக ஏற்றி விட்டான். அந்த டைம் பார்த்து சீக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். யாருன்னா அவனோட சீனியர் அக்கா தான். இந்த மாதிரி பேண்டுக்காக ஆளை சிங்கர் கூப்பிட்டு வரான்னு சொல்லியிருக்கால, நீயே பாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லக்கா எனக்கு சுத்தமாக பாட்டு வராது, நான் வேணா மியூசிக் வாசிக்கிறேன், எனக்கு பாட்டெல்லாம் சுத்தமாக வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சேன் வந்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான், அவன் பாடுவான் அப்படின்ட்டு. கூட சேர்ந்து நெல் வந்துட்டு நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் மாதிரி சொல்ல, அப்போ இங்கே சி யோசிக்கிறா. அப்படியே யோசிச்சுட்டு இங்கே பேசிட்டு இருக்குல்ல, அடுத்த சீனில் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு சி எங்கேயும் கிளம்பி போகிறான். கிளம்பி போய்ட்டு மியூசிக்லாம் வாசிட்டு அவன் படுத்து தூங்கி காலைல எழுந்திரிக்க அந்த கான்செப்ட் நடக்கிற ஏரியாவை தான் அவங்க காமிக்கிறாங்க. அங்கே பசங்களாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க. இங்கே இருந்துட்டு பேக் ஸ்டேஜில் நம்ம சி வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹேரை நல்லா மாற்றிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல, எனக்கு வேணால் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இங்கே கிளம்பிட்டு இருப்பான். அப்போ அந்த அக்கா வந்துட்டு இதெல்லாம் நீ பண்ணிக்கணும், அப்பதான் பார்க்க அழகா இருப்ப, உன் ஃப்ரெண்டு வருவான்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நான் மெசேஜ் பண்ணிக்க வந்துட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உன் ஃப்ரெண்டை இன்னும் காணும், ஸ்டேஜு கிட்ட வந்துட்டு இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டு போவாங்க. அப்போ இவனுக்கு கால் அடிப்பான். அந்த டைம் பார்த்து நெல்லு வரதை ஸ்லோ மோஷன்லாம் காமிப்பாங்க. முடியெல்லாம் வெட்டிட்டு அழகா பழைய நெல் மாதிரியே வரான். அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு இது நெல்லு தானே, ஆமா இவர் நெல்லே தான் அப்படின்ட்டு அங்கே இருக்க க்ரௌட்லாம் வந்துட்டு நெல்லை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே சீக்கும் ஒன்றுமே புரியல, வச்சுக்கல் வாங்க வந்து நெல்லை பார்த்துட்டு இருக்க. நெல்லு வந்தோடனே அவன் மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம், நான் இப்போ எப்படி இருக்கேன் டீசெண்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி நெல்லு கேட்க, பார்க்க அழகாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு வெக்கத்தோட சொல்கிறான். எங்க சி அப்படியே வந்துட்டு அக்கா வந்து மேலே ஏறி வந்து சி கிட்ட, இந்த மாதிரி நெல்லு தான் வந்து உன் ஃப்ரெண்டாடா, எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பாலை ஹெல்ப் பண்ணானே அந்த பையன் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அவனா நீ, சரி ஒழுங்கா கான்செப்டை பாடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டு கீழே போக, இங்கே நெல் இருந்துட்டு மேக்னெட்டை நினச்சி பார்க்குறான். அவன் வந்துட்டு இவன் தயக்கமாக இருக்கப்ப ஒரு மாதிரி முட்டிப்பானுங்களே, அதை நினச்சிட்டு மைக் அப்படி பண்ணிட்டு இருக்கக்குள்ள சீன் வந்துட்டு அதை கவனிக்கிறான். அப்படியே வந்து இவனுங்க பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. பாட்டெல்லாம் சூப்பராக பாடிட்டு இருக்கா. இந்த பக்கம் இருந்துட்டு அந்த குண்டாக்கா இருந்துட்டு ரிஷிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு நெல் வந்துட்டு ஒரு கான்செப்டில் பாடிட்டு இருக்கா, அவனை நிப்பாட்ட சொல்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிஷி பார்த்துட்டு இருப்பா. நெல் கம்பேக் நல்லா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வரதை பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரிஷியும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு நில்லுக்கு பாடிட்டே இருந்தவனுக்கு க்ரௌட் சத்தம் அதிகமாக கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, படப்படன்னு வருது,
மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து சி கவனிச்சுட்டு க்ரௌடு சத்தம் கேட்காத மாதிரி அவனோட இயர்ஃபோனுக்கு பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி வச்சிடுவான். அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தவன் அப்படியே பின்னாடி ஸ்டேஜுக்கு போயிடுறான். பின்னாடியே வந்து சியும் போய் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு போறான். அங்க இவனுக்கு மூச்சு ரொம்ப வாங்கிட்டு இருக்கும். அப்ப வந்து கிட்ட வந்து சி இருந்துட்டு நில்லோட காதை பொத்திட்டு என்னோட கண்ணை பார்த்து பொறுமையா ஆகு, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் சின்ன பிள்ளையா இருக்க சாவை தான் கட்டாங்க. அவன் இருந்துட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் இருந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இவன் தனியாக இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சோகமா அந்த டைம் தான் வந்து நெல்லு வந்துட்டு, ஏண்டா குட்டி பையன் எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்க? என்னது எக்ஸாம் பேப்பரா? நல்ல ஸ்கோர் எடுக்கல போல. என்ன பார்த்தா நல்ல ஸ்கோர் எடுத்த மாதிரி தான் இருக்கு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு இப்படியே நெல்லு கேட்க, அதுக்கு அந்த குட்டி பையன் வந்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ எனக்கு ஒன்று தெரியாது, உனக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ வந்து மேக்னெட் பேண்டை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியாது அப்படின்ற மாதிரி குட்டி பையன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் நெல் இருந்துட்டு பாட ஆரம்பிப்பான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்மளுடைய குட்டி பையன் இருந்துக்கிட்டு அந்த கான்செப்டை பார்க்கறதுக்காக ஆசையாக போயிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா மேக்னெட் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு, இனிமேட்டு வந்துட்டு அந்த பேண்ட் நடக்காது அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்த மெசேஜில் பார்த்துட்டு அவன் ஓடுறான். எங்கன்னா அந்த பேண்டு நடக்கிற இடத்துக்கு தான். அங்கே போயிட்டு நெல்லோட போஸ்டரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான் வருத்தமா. ஏன்னா அவ்வளோ ஆசையாக வந்து அந்த பேண்டை பார்க்கறதுக்காக வருவான். இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ரொம்ப வருத்தமாகி இவன் இருந்துட்டு இவனுக்காக பாட்டு பாடிட்டு எல்லாமே ஒரு நாள் சரியா போயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போவான் நெல்லு. அதை நினச்சிட்டே இப்போ இங்கே இருக்க அப்படியே வந்துட்டு ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. ப்ரெசண்ட்ல வந்துட்டு சார் இருந்துட்டு, இப்போ உனக்கு ஓகேவா நெல் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நெல்ல இருந்துட்டு அப்படியே காம் டவுன் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இருந்துட்டு கான்சர்ட்டை பார்க்க வந்த மக்கள்கிட்ட அந்த அக்கா இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கான்செப்ட் நடத்தி வச்சிருக்கு, ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால வந்துட்டு யாராச்சும் வந்து பாடிங்க உங்களுக்கு பலூன் பரிசா தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வாலண்டரே வந்துட்டு சேன் வரான். ஏன்னா வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு தானே கான்செப்ட்ல இருக்கான், அதனால ஹெல்ப் பண்றதுக்காக இவனும் வந்து கொஞ்ச நேரம் இங்கே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்துட்டு அவனோட பாரோட பெருமைகளும் அவன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அங்கே ஸ்டேஜில் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே இருக்க பசங்கெல்லாம் வந்துட்டு குழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அக்கா இருந்துட்டு, டே கம்முனுறா நீ பாடினதெல்லாம் போதும், இப்போ ஆள் வந்துருவாங்க, நீ மைக்கு கொடுத்து இறங்குடா கீழே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்கா இருந்துட்டு பின்னாடி போயிட்டு, இப்போ பரவாயில்லையா ஆள் ஓகே இல்லை, இப்போ போகலாமா கான்செப்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, போகலாம் அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் ஸ்டேஜுக்கு ஏறுறாங்க. அப்போ சார் இருந்துட்டு, இங்கே பாரு நீ நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த தைரியத்தில் வந்து நெல் இருந்துட்டு பாட ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்துட்டு கான்செப்ட் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ரிஷியும் வந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னா, இவன் பாடுறத அங்கே இருக்க பீப்புளெலாம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதை வேற இவன் ஃபோட்டோ எடுத்தும் வச்சுக்கிறான். இங்கே இருந்துட்டு சி இருந்துட்டு அவன் பாட பாட கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கிறத நெல்ல வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே பாடி முடிக்க, அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லை, நெல்லுக்கிட்ட போய் ஃபோட்டோகிராஃபு ஆட்டோகிராஃபு அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறத இங்கே தூரத்துலேருந்து சி பார்த்துட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக ரசிச்சுட்டு இருப்பான். இந்த சீனில் உண்மையிலே சி ரொம்ப அழகாக இருக்கான்ல. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு ரிஷி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு நவந்து போகிறான். இங்கே சேன் இருந்துட்டு நின்றுட்டு இருக்க அந்த அக்கா இருந்துட்டு, இந்தாடா நீ பாடினதுக்கும் என்டர்டெயின் பண்ணதுக்கும் பலூனு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் தான், அந்த டைம் நீ வந்து என்னை காப்பாற்றினையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அக்கா இருந்துட்டு, நீ பார் வச்சிருக்கல? ஆமாம் நான் பார் வச்சிருக்கேன், அங்கே எவ்வளோ பேர் தெரியுமா வருவாங்க, அங்கதான் சிஏன்னு ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ அப்படியா, இங்க அக்கா வந்துட்டு நானும் ஹெல்ப்புக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க சேனும் அப்படியே சிரிக்கிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நெல்லே சையும் தான் கட்டுறாங்க. நெல் வந்துட்டு ஏதோ சாப்பிட்டே வரக்குள்ள, உனக்கு வேணுமா என் ஃபேன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அது உங்களுக்காக கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல, நான் ஷேர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நெல் சொல்றான். இல்லை எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இவன் நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள நெல் வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். சார் வந்துட்டு, நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் தான் தேங்க்ஸ் சொன்னோம் இன்னைக்கு எங்களுக்காக பாடினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நெல்லுக்கு அப்படியே குஷியா இருக்கா. அப்படியே வந்துட்டு இவனுக்கு 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி நெல் சொல்றா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரிஷி வந்து உன் கூட கொலாபரேட் பண்ணக்குள்ள எனக்கு பிடிக்கல தான், அதுக்கப்புறம் உன் பாட்டு கேட்டேன், உன் பாட்டில் எனக்கு வந்து ஒரு மாதிரி காமிக் ஃபீல் கிடைச்சிது, இந்த பாட்டு நீ எப்போலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்ச அப்படின்ற மாதிரி இங்கே சார்ட்ட கேட்க, சேர்ந்துட்டு அதுவா நான் ஒருத்தவர் மேலே இன்ஸ்பயர் வச்சு தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்ஸ்பயரா யார் அது அப்படின்ற மாதிரி இங்கே நெல் கேட்க, அதுவா சும்மா ரோட்டில் போக்கலாம் அவர் எனக்காக வாசிச்சு காமிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அதனால தான் இப்படி பண்ணியா, அவர் ரொம்ப கிரேட்டு தான் அப்படின்ற மாதிரி இங்கே நெல் இருந்துட்டு அவனை பற்றி தான் சார் சொல்கிறான்னு தெரியாமே புகழ்ந்து தள்ள, இங்கே வந்து சி இருந்துட்டு நீ ரொம்ப கிரேட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே நெல் கேட்குறான். இங்கே சி இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே, நீயும் ரொம்ப நல்ல சிங்கர் தான்,
வெறும் சிங்கர் கிடையாது, சூப்பரான சிங்கர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க வெக்கம் வருது நம்ம நெல்லுக்கு. அப்புறம் நெல்லு வந்துட்டு அட போடா, நான் ரொம்ப பயந்துட்டு இருப்பேன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் தனியா பாடக்குள்ள. அப்ப கூட மூச்சு வாங்கிட்டு இருக்கோம், ஒரு பாட்டு கூட முழுசா தனியா பாடினதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க வந்து சேர்ந்துட்டு அதான் இன்னைக்கு பாட்டியே அது ரொம்ப சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு ஒண்ணுமே சொல்லாம வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்கா நம்ம நெல்லு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நெல்ல இருந்துட்டு விட்டதை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாரு கிட்ட இருந்தா, ரிஷி கிட்ட இருந்தா. நல்ல பர்ஃபார்மன்ஸ்டா அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோவை அமுச்சோட நம்ம நெல்ல இருந்துட்டு அதுல சீயை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே அந்த சேவ் பண்ணிக்கிறான் அந்த போட்டோவை. இந்த பக்கம் பேரலா நம்மளுடைய நெல்லோட செயின் யார் கையில இருக்குன்னா சியோட கையில் தான். எப்படி வந்திருக்கணும் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டாங்க. இங்க சி இருந்துட்டு, ஆமா எனக்கு கூட இப்படிலாம் இருக்கும், அப்பதான் யாரு திரும்ப எனக்கு ரெமடியா இருக்கும், உங்களோட பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு இன்னும் தைரியம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கு. இங்க நெல்ல இருந்துட்டு நம்ம 2 பேரும் பாட்டு நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செயினை கைட்டி நம்ம சியோட கையில வச்சுட்டு, இந்த மாதிரி என் கூட வந்து பாடுறதுக்கு உனக்கு சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க சி இருந்துட்டு அப்படியே உறைஞ்ச நிலைமையில நெல்லை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட்ல இதை நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்க. இங்க நெல் வந்துட்டு ரிஷிக்கிட்ட ஏஜென்ட் இனிமேட்டு இப்படிதான் அப்படின்ட்டு நம்ம நெல்லை வந்துட்டு மெசேஜ் சட்டியோட காலே விடியுது. அப்படியே அங்க எக்கோ மியூசிக்கை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சி வந்து ஏதோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ பின்னாடி சட்டுன்னு வந்துட்டு நெல்லை நிற்க, டக்குன்னு வந்து திரும்பி பார்க்குறாசா. அப்படியே இவனுங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்க. குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி நெல்லை சொல்ல, அப்படின்ற மாதிரி குட் மார்னிங் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடையும் வெக்கத்தோடையும் நம்மளோட சி இருந்துட்டு உள்ள போக, பின்னாடியே தலையை சொரிஞ்சிட்டு உள்ள போறேன் நம்மளோட நெல்லும். அங்க மீட்டிங் தான் வச்சிருக்கா ரிஷி இருந்துகிட்டு, இன்னைக்கு தான் நம்மளுடைய கம்பெனியோட ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா நம்ம கம்பெனியா, இங்க பாருங்க நான் கம்போசர் தான் அப்படின்ற மாதிரி சி சொல்ல, இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா நேற்று நீங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல எல்லா ஃபேன்ஸும் வந்துட்டு ஆன்லைன்ல கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை எல்லாத்தையும் சி படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி முன்ன மாதிரி நீ இல்ல, வயசானவர் மாதிரி இருக்காரு, அது மட்டும் இல்லாத வெயிட்டும் போட்டு இருக்காரு, அசிங்கமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நெல் இருந்துட்டு என்ன இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கடுப்பாகிறான். வெளியே இருந்துட்டு இங்க பாருங்க அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, இப்போ என்னவா நம்மளோட பிளானே, நெல்லை வந்து நியூவா என்ட்ரி பண்றோம், அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டே ஆரம்பிச்சோம். ஆனா சியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சியோ இருந்துட்டு வந்து சிக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு, என்னன்னா அவனையும் ஸ்டேஜ்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல, சி இருந்துட்டு இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் எதுக்கு ஸ்டேஜில் ஏறணும் அப்படின்ற மாதிரி இங்கே அவன் கேட்டுட்டு இருக்கா. இது சியோடாரு உனக்கும் நல்ல சான்ஸு, மேக்னெட்டை பற்றி மறக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தானே ஆகணும், நெல்லும் நியூவாக வரா நீயும் நியூவாக லான்ச் ஆகிற அப்படின்றது நல்லா தானே இருக்கும். இங்கே பாருப்பா நீ முன்னே தனியாக மியூசிக் போட்டுட்டு இருந்திருப்ப, இந்த கான்டாக்டை பாரு, உன்னோட மியூசிக்கை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நீயும் நெல் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு சாங் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே இவனுங்க 2 பேரும் ப்ராக்டிக்ஸை தொடங்குறானுங்க. ஆனால் என்ன பண்ணுறானுங்கன்னா, இங்கே பாரு நான் வந்து மியூசிக்கெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ பாடுறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நானும் கிட்டாரிஸ்ட் தான், நல்லா நான் வாசிப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவனுங்க 2 பேத்துக்கும் போட்டி நடுவில் வந்துடுது. க்யூட்டா இவனுங்க மியூசிக்காக தான் சண்டை போட்டுக்கிறானுங்கன்னு பார்த்தா, சாப்பிட்ற விஷயத்துக்கு காஃபி குடிக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அந்த அக்கா குண்டாக்கா இருந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்களேன்டா, ஒன்னா மியூசிக் வாசிக்கணும் இல்லடா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா புலம்பிட்டு இருக்கேன். இங்க ரிஷி முன்னாடி இந்த டைம் இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. நீ போடுற விதம் நல்லா இல்ல, டே நான் கரெக்டாக தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சீக்கோ நம்ம நெல்லுக்கும் வந்துட்டு குட்டி குட்டி சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் டிப்பு டப்பா அழகா ஃபேஷனபிளா ஒரு மியூசிக் கால் வந்து இறங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெல்லும் சீயும் வந்துட்டு ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அடுத்த எபிசோட்லாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. அப்படி இப்போ புதுசா ஒரு பையன் வந்திருக்கான், அவன் வந்து ரிஷி கூட பேராவான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் மற்ற பிஎல் ஃபேன்ஸ்க்கு போய் சேரும் இந்த வீடியோ. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். டாடா பை பாய்.